हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव आत्मस्वरूप तव रूप परम्पराभिराभिस्ततं हर चराचर रूपमेतत् सर्वान्तरात्मनिलय प्रतिरूप रूप नित्यं नमोऽस्मि परमात्मजनोष्टमूर्ते. 9வது அத்தியாயம். இதில் கேதகி புஷ்பத்திற்கும் வரம் கொடுத்து பிரம்மா விஷ்ணு மற்றும் கேதகி புஷ்பத்திற்கு வரம் கொடுத்தார் அப்படிங்கிற வரைக்கும் 8வது அத்தியாயத்தில் பார்த்தோம். கேதகி புஷ்பம் என்றால் தாழம்பூ. தாழம்பூ பரமேஸ்வரார்ச்சனைக்கு யோக்கியம் கிடையாது, ஆனால் அலங்காரத்துக்கு உபயோகிக்கலாம் அப்படிங்கிறதான அந்த சரித்திரத்தை பார்த்தோம். மேற்கொண்டு அப்படி பரமேஸ்வரர் அனுகிரகம் பண்ணி அந்த சபையில் இருக்க அங்கே யாரெல்லாம் இருக்கா, பிரம்மா இருக்கார், விஷ்ணு இருக்கார், கேதகி புஷ்பமும் பார்த்துட்டு இருக்கு கூட. மற்ற தேவர்கள்லாம் இந்த வைபவத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கா இல்லையா, அப்படி சபா மத்தியத்தில் பரமேஸ்வரன் விராஜிச்சுட்டு இருக்க. தத்ராந்தரேதௌ சநாதம் பிரணம்ய விதி மாதவோ பத்தாஞ்சலி புட்டௌ தூஷ்ணீம் தஸ்தது தக்ஷ வாமகௌ. அப்படி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அந்த பரமேஸ்வரனுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சென்று நின்றார்கள். தத்ர சம்ஸ்தாப்யதௌ தேவம் சகுடும்பம் வராசனே பூஜயாமாச பூஜ்யம் புண்ணியைஹி புருஷவஸ்துபிஹி. அங்கே சுவாமியை ஒரு நல்ல ஆசனத்தை கொடுத்து அதில் சகுடும்பம் சுவாமி அம்பாலோடு வந்திருக்கார், குஹன் கணபதியோடு வந்திருக்கார். அப்போ சகுடும்பமாக சுவாமி உட்காத்தி வச்சு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லோரும் பிரம்மா விஷ்ணுவும் சேர்ந்து கொண்டு சுவாமியை பூஜித்தார்கள். புண்ணியைஹி புருஷவஸ்துபிஹி. அவருக்கு என்னெல்லாம் ரொம்ப பிரியமோ அந்த வஸ்துக்களை எல்லாம் எடுத்து, புண்ணியமான வஸ்துக்களை எல்லாம் எடுத்து பூஜை பண்ணுறார். பௌருஷம் பிராகிருதம் வஸ்து ஞேயம் தீர்கால்பகாலிகம் ஹாரநூபுர கேயூர கிரீட்டமணி குண்டலைஹி. ஹாரம் மாலை, நூபுரம் ஆபரணங்கள் அதாவது கொலுசு, கேயூரம் கைக்கான ஆபரணங்கள், அதாவது கை வளையங்கள், தோல் வளைகள், கிரீட்டம், மணிகுண்டலங்கள் இதெல்லாம் எடுத்து பௌருஷம் பிராகிருதம் வஸ்து ஞேயம் தீர்கால்பகாலிகம். இப்போ வந்திருக்கிறவர் சாக்ஷாத் ஆத்ம வஸ்துவாச்சே. அவர் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நமக்கு முன்னாடி ஆவிர்பவிச்சிருக்கார் இல்லையா. அப்போது இந்த ரூபம் எத்தனை நேரம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அப்போ இந்த ரூபத்தை அலங்காரம் பண்ணி அவர் ஆராதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்து யஜ்ஞசூத்ரோத்தரீயஸ்ரக் க்ஷௌம மால்யாங்குலீயகை. யஜ்ஞசூத்திரம் பூணல், உத்தரீயம் வஸ்திரம் அதாவது பட்டு வஸ்திரம், மாலைகள், சுவாமிக்கு கைக்கு அங்குலி ஆபரணங்கள், புஷ்பதாம்பூல கற்பூர சந்தனாகருலேபனை. புஷ்பம், தாம்பூலம், கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம், சந்தனம், கஸ்தூரி இதெல்லாம் சேர்த்து அரைச்ச சந்தனத்தை சுவாமிக்கு தடவி, தூபதீபசிதஞ்சத்திர வியஜனத்வஜ சாமரைஹி. சுவாமிக்கு தூபம் காமிச்சு, தீபம் காமிச்சு, அதுக்கப்புறம் சத்திரம் கொடை பிடிச்சு விசிறினால் விசிறி, கொடி சுவாமிக்காக 2 கொடியை வச்சுண்டு சாமரம் வீசி, அந்நைர் திவ்யோபஹாரைஷ்ட வாங்மனோதீத வைபவைஹி. மேலும் அநேகமான திவ்யமான உபகாரங்கள்னால, திவ்யம் அப்படின்னா தேவதைகள்னால கல்பிக்கப்பட்டது, தேவதைகள்னால கொடுக்கப்பட்டது திவ்யம். அப்படி தேவதைகள்னால அநேகம் உபகாரங்கள் என்னெல்லாம் அவரவர்களுக்கு தோன்றதோ, சில பேர் பாட்டு பாடினா, சில பேர் ஸ்தோத்திரம் சொன்னால், சில பேர் அர்ச்சனை பண்ணா, சில பேர் நமஸ்காரம் பண்ணினா, சில பேர் பிரதட்சணம் பண்ணினா, அப்படி என்னெல்லாம் சுவாமிக்கு பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி உபச்சாரங்கள் பண்ணினார்கள். வாங்மனோ தீத வைபவைஹி. அவர்கள் பண்ணின உபச்சாரத்தை வாக்கினால சொல்ல முடியாது, மனசினால நினச்சி கூட பார்க்க முடியாதாம். அவ்வளோ வைபவங்கள்னால சுவாமிக்கு அவ்வளோ தூரம் பண்ணினா உபச்சாரங்கள். பதியோக்யைஃ பஷ்வலப்யைஹி தௌ சமர்ச்சயதாம் பதிம். பசுயோக்யைஃ பஷ்வலப்யைஹி தௌ சமர்ச்சயதாம் பதிம் யத் ஸ்ரேஷ்டதமம் வஸ்து பதியோக்யம் ஹிதத்வஜா. எதெல்லாம் ஸ்ரேஷ்டமான வஸ்து. பதியோக்யைஹி, பதி அப்படின்னால் ஒரு ராஜாவிற்கு,
இல்லையா? ஒரு அரசனிற்கு என்னெல்லாம் கொடுக்கறதுக்கானதான உயர்ந்த ஒரு ராஜாட்ட போய் சின்னதான ஒரு வஸ்துவை கொண்டு போய் கொடுப்பாளா? இல்லையா? ஒரு ராஜா நம்ம நாட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதுக்குள்ளேயே எது ரொம்ப உயர்ந்த வஸ்துவோ அதை கொண்டு ராஜாவுக்கு கொடுப்பா. அந்த மாதிரி பஸ்வலப்யைஹி சாமானிய ஜனங்களுக்கு கிடைக்காமல் ராஜாக்களுக்கு கொடுப்பதான உயர்ந்ததான வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பதி சமர்ச்சயதாம் பதிம் அவர்களுக்கு பதியான பரமேஸ்வரனை அனைத்து தேவர்களும் பூஜித்தார்கள். யத் யத் ஸ்ரேஷ்டதமம் வஸ்து ஸ்ரேஷ்டம் ஸ்ரேஷ்டதரம் ஸ்ரேஷ்டதமம் ஸ்ரேஷ்டம்னா உயர்ந்தது, ஸ்ரேஷ்டதரம்னா உயர்ந்ததுலேயே அதுக்கு ஒரு படி மேலே, ஸ்ரேஷ்டதமம்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, ரொம்ப உயர்ந்ததான வஸ்து. அந்த மாதிரி வஸ்துக்களை எல்லாம் எடுத்து பதி யோக்கியம் ஹிதத்வஜா அப்பேற்பட்டதான உயர்ந்த வஸ்துக்களால் தான் பகவானை பூஜை பண்ண வேண்டும். அப்படின்னா மிகவும் உயர்ந்த வஸ்து எது? நம்மளுடைய மனசு, அதுதானே. அதுக்கு மேலே உயர்ந்த வஸ்து உண்டு, அதுக்கப்புறம் ஆத்மா. அதைத்தான் பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஆத்மாவை போன்ற எதெல்லாம் உயர்ந்த வஸ்துக்களாக அவர்களுக்கு தோணித்தோ இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தினாலேயும் பகவானை பூஜை பண்ணினார்கள். தத் வஸ்தகிலமீஷோபி பாரம்பரிய சிகீர்ஷயா தத்வஸ்து அகிலமீஷோபி பாரம்பரிய சிகீர்ஷயா சப்யானாம் பிரததௌ திருஷ்டா பிருதக் தத்ர யதாக்கிரமம். அதை ஏன் பரமேஸ்வரனுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னா அவருக்கு மேலே யாரும் இல்லையே. அப்போது இனம் இனத்தோடை சேரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உயர்ந்த இதுக்கு மேலே உயர்வு இல்லாத ஒரு தேவதைக்கு அதற்கு மேலே உயர் இல்லாததான வஸ்துக்களை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி பூஜை செய்தார்கள். அப்படின்னா உடனே என்ன அர்த்தம்? உடனே நம்ம நாளைக்கு இருக்கிறதுக்குள்ளேயே உயர்ந்த வஸ்துவாக போய் கடன் வாங்கி அதை வாங்கிட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணோம்னு அர்த்தம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறதுக்குள்ள சுவாமிக்கு பூஜை அப்படின்னு எடுத்துட்டா மாத்திரம் நம்ம ஆற்றுல எண்ணெய் வாங்கும்போது இருக்கிறதுக்குள்ளேயே விலை கம்மியாக அது எண்ணெயானே தெரியாது, அப்பேற்பட்ட எண்ணெயை வாங்கி பூஜை பண்ணுறது. சுவாமிக்கு அபிஷேகம்னா மாத்திரம் கடையில் ஏதோ பவுடர் சந்தனத்தை வாங்கி பூஜை பண்ணுறது, இல்லை ஏதோ விலை கம்மியாக கிடைக்கிற புஷ்பத்தை வாங்கி அப்படியெல்லாம் இல்லாமல் சுவாமிக்குன்னு பண்ணினா நமக்கு பண்ணிக்கிற மாதிரி, அதுவும் ரொம்ப உயர்ந்தவர் ஆற்றுக்கு ராஜா வராருன்னா ஒரு மந்திரி வராருன்னா அவருக்கு எப்படி அவளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறோமே அந்த மாதிரி சுவாமி வரார் அப்படிங்கக்கூடிய மரியாதையோட இதெல்லாம் உயர்ந்த வஸ்துவோ அதனால் உன் சக்திக்கு ஏற்றபடி உயர்ந்த வஸ்துவால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த உயர்ந்ததான பரமேஸ்வரனுக்கு உயர்ந்ததான வஸ்துக்களை அவர்கள் சமர்ப்பித்து சந்தோஷமடைந்தார்கள். சப்யானாம் பிரததௌ திருஷ்டः பிருதக் தத்ர யதாக்ரமம் கோலாஹலோ மகான் ஆசீத் தத்ர தத்வஸ்து கிருஹ்யதாம் தத்ரைவ பிரம்ம விஷ்ணுभ्याம் சார்ச்சிதः சங்கரः புரா பிரசன்னः பிராஹனௌ தௌ நம்ரௌ சஸ்மிதம் பக்திவர்தனः. அப்படி மகா கோலாகலமாக அந்த உற்சவம் நடந்தது. யார் யார் எந்தெந்த வஸ்துக்களை கொடுத்தார்களோ அந்த மாதிரி உயர்ந்த வஸ்துக்கள் அவர்களுக்கு மறுபடியும் கிடைத்தது. பகவானுக்கு நம்ம உயர்ந்ததான வஸ்துக்களை சமர்ப்பித்தால் மனசை சமர்ப்பித்தா மனசு நமக்கு சந்துஷ்டி அடையும். நம்ம செல்வத்தை சமர்ப்பித்தால் செல்வம் பெருகும். அந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அதெல்லாம் அவளுக்கும் திருப்பி கிடச்சிது. அவங்க பிரம்மாவினாலேயும் விஷ்ணுவினாலேயும் கூட அந்த பரமேஸ்வரன் அப்படி ரொம்ப போற்றப்பட்டார். பிரசன்னः பிராஹதௌ நம்ரௌ சஸ்மிதம் பக்திவர்தனः. அப்போ பிரம்மாவையும் விஷ்ணுவையும் பார்த்து பரமேஸ்வரன் சொன்னார். என்ன சொன்னார்? துஷ்டோஹம் மத்யவாம் வத்ஸௌ பூஜையாஸ்மின் மகாதினே. இன்றைய தினம் மகாதினமாக நான் ஒத்துக்கிறேன். இந்த மகாதினத்தில் நீங்களெல்லாம் பண்ணின பூஜையினாலும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். தினமே தத்தத புண்ணியம் பவிஷ்யதி மஹத்தரம். இந்த தினமானது எல்லா தேவதைகள்னாலேயும் இந்த பூலோகத்திற்கு என்னை வரவழைத்து இந்த பூலோகத்தில் என் சகுடும்பமாக என்னை உட்காத்தி வைத்து பிரம்மாவினாலேயும் விஷ்ணுவினாலேயும் எல்லா தேவர்களாலேயும் பூஜிக்கப்பட்ட இந்த நாளானது மகாதினமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிவராத்திரீதி விக்யாதா திதிரேஷா மம பிரியாக. இந்த திதியானது இந்த சதுர்தசி திதியானது சிவராத்திரி என்று இன்று முதல் லோகத்தாரால் அனைவராலும் பூஜிக்கப்படும். இந்த திதியானது எனக்கு மிகவும் பிரியமான திதியாக அமையும். ஏதத் காலே துயக் குர்யாத் பூஜாம் மல்லிங்க பேரயோஹோ. இந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தில் எவர்கள் என்னுடைய லிங்கஸ்வரூபத்திலேயோ அல்லது ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பேரஸ்வரூபம் அர்ச்சாவதார ஸ்வரூபத்திலேயோ லிங்கத்திலேயோ பூஜை செய்கிறார்களோ குர்யாத் ச ஜகதः கிருத்யம்
ஸ்திதி சர்காதிகம் புமான், இந்த லோகத்தில் செய்ய வேண்டியதான அனைத்து காரியங்களையும் அவர்கள் செய்ததாக ஆகின்றனர். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அனைத்து 303 கோடி தேவர்களை குறித்து பண்ணக்கூடிய பூஜையும் செய்ததாக ஆகிற்று. எவ்வளவு 7 கோடி 7 கோடி மகாமந்திரங்களும் ஜபித்ததாக ஆகிற்று. சிவராத்திரி ஒரு நாளைக்கு பரமேஸ்வரனை பூஜை செய்வதால் எத்தனை விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை விரதங்களும் அனுஷ்டானம் செய்ததாக ஆகிற்று. எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அத்தனை தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணினதாக ஆகித்து. கங்கா காவேரின்னு ஆரம்பித்து கங்கை யமுனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள்லையும் எத்தனை திவ்ய க்ஷேத்திரங்கள் இருக்கோ எல்லா க்ஷேத்திரத்தையும் போய் தரிசனம் பண்ணதாக ஆச்சு சிவராத்திரி ஒரு நாளில் பண்ணுற பூஜையினால். சிவராத்திரம் அஹோராத்திரம் நிராஹாரோ ஜிதேந்திரியः அர்ச்சயேத்வா யதா நியாயம் யதா பலம் அவஞ்சகः. அந்த சிவராத்திரி தினத்தில் அஹோராத்திரம் அன்று பகலும் ராத்திரியும் நிராஹாரோ ஜிதேந்திரியः ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்திரிய நிகிரகணம் பண்ணி கொண்டு, அதாவது பிரம்மச்சரியத்தோட ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் அப்படின்னா அவாவாளுக்கு தகுந்தபடி குறைத்து ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு. அப்படி இல்லை சுகர் பேஷண்ட் உட்காந்து நான் பட்னி கிடக்கேன்னு கிடந்தா சிரமம். யாரால் பட்னி கிடக்க முடியுமோ அவள் பட்னி கிடக்கணும், யாரால் பட்னி கிடக்க முடியாதோ அவள் அல்பமாக கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்துக்கணும். அதுதான் பின்னாடியும் சொல்கிறார். அர்ச்சயேத்வா யதா நியாயம், அப்படி இருந்து கொண்டு என்னை அர்ச்சிக்க வேண்டும். யதா நியாயம் இல்லை, என்னால் விரதமே இருக்க முடியலை, ஆகாரம் தான் சாப்பிட்றனாலும் நீ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அர்ச்சனையாவது பண்ணு, ஆனால் ஏமாத்தாம பண்ணு. யதா பலம் அவஞ்சகா, அவரவர்களுக்கு சக்திக்கு ஏற்றபடி அவரவர்களுக்கு ஆத்ம துரோகம் பண்ணாமல் ஆத்ம வஞ்சனை பண்ணி கொள்ளாமல். ஏன்னா நீ பகவானை ஏமாத்தலாம், உன்னை ஏமாத்துறன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு விரதம் இருக்கிறதுக்கு சக்தி இருந்துட்டு சோம்பேறித்தனத்தினால சும்மா ஒரு தோணல்னால நீ விரதம் இல்லாமல் சாப்பிட்டே ஆகில் அது இதெல்லாம் விரதத்தில் உள்ளது. அந்த சாப்பாடானது நேர் விபரீதமாக ரோகமாக போய் சேரும். உங்ககிட்ட திரவியம் இருந்து அந்த திரவியத்தை செலவழிக்காமல் நீ இருந்தேயாகில் அந்த திரவியம் விருதாவாக போகும். உனக்கு அர்ச்சனை பண்ண முடிஞ்சு நீ அர்ச்சனை பண்ணலையே ஆகில் உனக்கு அந்த வீணடித்த நேரம் துக்க நேரமாக சேரும். அந்த மாதிரி உள்ள காலங்களை வீணடிக்காமல் உனக்கு நீ உன்னை ஏமாற்றிக்காமல் உன்னால் எது பண்ண முடியுமோ அந்த சிவராத்திரியில் பண்ண வேண்டும். யத் பலம் மம பூஜாயாம் வருஷமேகம் நிரந்தரம் தத் பலம் லபதே சத்யஹ சிவராத்திரௌ மதர்ச்சனாத். ஒரு வருஷம் பூரா என்னை பூஜை பண்ணினா என்ன பலனோ அது ஒரே ஒரு நாள் சிவராத்திரி பூஜை பண்ணினதுனால கிடைக்கிறது. மத்தர்ம விருத்தி காலோயம் சந்திரகால இவாம்புதேஹ பிரதிஷ்டாத்யுத்சவோ யத்ர மாமகோ யங்கனாலய மங்களாயனஹ. எப்படி பௌர்ணமி சந்திரன் இல்லையா, பூர்வபக்ஷ சந்திரன் விருத்தி அடைஞ்சுட்டே போகிறானோ அந்த மாதிரி இந்த சிவராத்திரியானது எனக்கு பௌர்ணமி காலம் மாதிரி. இந்த காலத்தில் நீங்கள் எனக்கு பண்ணுறதெல்லாம் விருத்தி அடைந்து கொண்டே போகும். சிவராத்திரியில் ஓம் நம சிவாயான்னு ஒரு தடவை சொன்னால் அக்ஷயமான பலன் அது விருத்தி அடைஞ்சுட்டே இருக்கும். பேங்கில் போட்டு வச்ச டெபாசிட் மாதிரி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி இந்த பலன் ஏறிண்டே இருக்கும். பிரதிஷ்டாத்யுத்சவோ யத்ர மாமகோ மங்களாயனஹா. அந்த சிவராத்திரி தினத்தில் சிவப்பிரதிஷ்டை சிவ பூஜை இல்லைன்னா பரமேஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் உற்சவங்கள் எல்லாம் பரமேஸ்வரனுக்காக பண்ணுறதுக்கு உகந்ததான நாள் சிவராத்திரி. யத் புனஸ்தம்பரூபேண ஸ்வாவிராசமஹம் புரா ஆவிராசமஹம் புரா சகாலோ மார்கசீர்ஷே து ஸ்யாத் ஆர்த்ராருக்ஷபயா ருக்ஷம் அபர் ஆர்த்ராருக்ஷமர் சகாலோ மார்கசீர்ஷே து ஸ்யாதார்த்ராருக்ஷமர்பகௌ. அதுக்கு மேலே என்று நான் ஆவிர்பவிச்சேனோ இல்லையா, அங்கே பிரம்மாவும் விஷ்ணுமாக சண்டை போட்டுன்னு இருக்கும்போது சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஸ்தம்பரூபமாக ஆவிர்பவிச்சார் இல்லையா. யத் புனः ஸ்தம்பரூபேண ஸ்வாவிராசமஹம் புரா. ஸ்தம்பரூபமாக நான் ஆவிர்பவிச்ச காலமானது சகாலோ மார்கசீர்ஷே து ஸ்யாத் ஆர்த்ராருக்ஷமபர் சியாதார்த்ராருக்ஷமர்பகௌ. அந்த காலமானது
மார்கசீர்ஷ மாசத்தில் வரக்கூடிய ஆர்திரா நட்சத்திரம். மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி அப்படின்னு பகவானும் கீதையில், கிருஷ்ணரும் கீதையில் எந்த சொல்கிறாரோ அந்த மார்கழி மாதம், மார்கழி தமிழில் சாந்திரமான பிரகாரம் மார்கசீர்ஷ மாதம் ஆர்திரா நட்சத்திரம், அந்த தினத்தில் தான் பகவான் ஸ்தம்பரூபமாக ஆவிர்பவிச்சது. ஆர்திராயாம் மார்கசீர்ஷேது யஃப் பஷ்யேன் மாமுமாசகம் மத்வேரமபி வா லிங்கம் சகுஹாதபி மே பிரியா. அந்த ஆர்திரா தினத்தில், மார்கசீர்ஷ மாசத்தில் ஆர்திரா நட்சத்திரத்தில் ஆர்திரா தரிசனம் அது அப்படின்னு அன்னைக்கு தான் பேர். அந்த ஆர்திரா தரிசனத்தன்று என்னை எவர்கள் பார்க்கிறார்களோ, பார்த்தா போரும், எஃப் பஷ்யேன் மாம் உமாசகம், என்னை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? உமாசகனாக பார்க்கணும். சுவாமி அம்பாலோடு இருக்கிற மாதிரி இப்போ எப்படி இருக்கேனோ அப்படி சபரிவாரமாக என்னை பார்ப்பவர்கள், அம்பாலோடு பார்க்கிறவர்கள், மத்வேரமபிவா லிங்கம், என்னுடைய லிங்கத்தையோ என்னுடைய சுரூபத்தையோ பார்க்கிறவர்கள், சகுஹாதபி மே பிரியா, அவன் என்னுடைய குமாரனை போல, ஸ்கந்தனை போல, சாட்சாத் முருகனை போல பிரியமானவனாக எனக்கு ஆவான். அதனால்தான் ஆர்திரா தரிசனத்தினைக்கு சுவாமியை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஆர்திரா தரிசனம் முடிஞ்சு பின்னாடியே சிவராத்திரி வந்துவிடும் இல்லையா? ஆர்திரா தரிசனத்தினைக்கும் ஆவிர்பவிச்சார். அதுக்கப்புறம் அந்த யுத்த காலங்கள்லாம் நடந்தது, சுவாமியினுடைய அந்த லீலைகள்லாம் நடந்து அதுக்கப்புறம் இவெல்லாம் பூஜை பண்ணது சிவராத்திரி. ஆர்திரா தரிசனத்துலேருந்து சிவராத்திரிக்குள்ள காலங்களில் இதெல்லாம் நடந்தது. ஃபலம் தரிசன மாத்திரேண ஃபலம் தஸ்மின் தினே சுபே. சிவராத்திரி அன்னைக்கு பூஜை விசேஷம். ஆர்திரா தரிசனத்தன்னைக்கு என்னது? அலம் தரிசன மாத்திரேண, என்னை பார்த்தாலே போரும். அன்னைக்கு என்னை பார்க்கறதே போரும். அலம் தரிசன மாத்திரேண ஃபலம் தஸ்மின் தினே சுபே, பார்த்தாலேயே நான் என்று பலனை கொடுத்து விடுறேன். அபியர்ச்சனம் சேததிகம் ஃபலம் வாசாமகோச்சரம், அதுக்கு மேலே பூஜையும் பண்ணினாலே ஆகில். அவள் அதுக்கு மேலே அபியர்ச்சனம் பூஜையும் பண்ணினால் அவளுக்கான பலனை, அவளுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பற்றி நானே சொல்ல முடியாது, அவ்வளவு பலன் கிடைக்கிறது. வாசாமகோச்சரம், வாக்குக்கு எட்டாததான பலத்தை கொடுக்கிறேன். ரணரங்கதலே முஷ்மின் யதஹம் லிங்கவர்ஷ்மணா ஜிரும்பிதோ லிங்கவத் தஸ்மாத் லிங்கஸ்தானமிதம் பவேத். ரணரங்கதலே அமுஷ்மின், ரணரங்கதலம் அப்படின்னா யுத்த பூமியாக இருந்தது இல்லையா? பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டுக்கொண்ட, யுத்தம் போட்டுக்கொண்ட இந்த பூமியில் யதஹம் லிங்கவர்ஷ்மணா, நான் லிங்க ரூபமாக, அதாவது அக்னிஸ்தம்பமாக, ஜிரும்பிதோ லிங்கவத் தஸ்மாத் லிங்கஸ்தானமிதம் பவேத். இங்கு அக்னி லிங்கமாக நான் ஆவிர்பவித்ததால் இந்த ஸ்தானம் லிங்கஸ்தானமாக ஆகும், ஆகிவிட்டது. இந்த ஸ்தானம் லிங்கஸ்தானமாக ஆகிவிட்டது. அநாத்யந்தமிதம் ஸ்தம்பம் அணுமாத்திரம் பவிஷ்யதி தர்சனார்த்தம் ஹி ஜகதாம் பூஜனார்த்தம் ஹி புத்திரகௌ. அதாவது அவர்கள் கேட்டார்கள் இல்லையா, ஏன் சுவாமிக்கு லிங்கம் ஏற்பட்டது, சுவாமி லிங்கமாக பூஜை பண்ணக்கூடிய இதற்கான காரணம் முன்பு அத்தியாயங்களில் சொன்னார். ஏன் கேட்டால் அவருக்கு தான் அரூபம்னு, அது ஏன் லிங்கம் அப்படின்னு கேட்டா இல்லையா? அப்போ சுவாமி இங்கே சொல்கிறார், லிங்கம், லிங்கம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அடையாளம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், ஆணுடைய அடையாளம், பெண்ணுடைய அடையாளம். அப்படின்னா நாகலிங்கம் அப்படின்னா நாகத்தினுடைய அடையாளம். அப்படி இங்கே ஒரு 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 அக்னிஸ்தம்பமாக ஜிரும்பிதோ லிங்கவத் தஸ்மாத் லிங்கஸ்தானமிதம் பவேத். அக்னி, அந்த ஸ்தம்பம் எப்படி இருந்தது? ஒரு உருண்டையாக பெருசாக ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருந்தது. அதனால இது லிங்கஸ்தானமாக ஆகித்து. அநாத்யந்தமிதம் ஸ்தம்பம் அணுமாத்திரம் பவிஷ்யதி. அப்படியே அவள்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது சுவாமி என்ன பண்ணினார், திருப்பி ஒரு அக்னிஸ்தம்பத்தை பண்ணி அந்த அக்னிஸ்தம்பத்தை எவ்வளோ பெருசாக இருந்ததோ அதை திருப்பி அப்படியே குறைச்சார். தரிசனார்த்தம் ஹி ஜகதாம் பூஜனார்த்தம் ஹி புத்திரகௌ பண்ணி சுவாமியே தன் கையினால் ஒரு லிங்கத்தை அங்கே ஒரு லிங்கமாக உட்கார்ந்தார். என்னட்டு இது எதுக்கு அப்படின்னால், அனைத்து ஜனங்களும் தரிசனம் பண்ணுறதற்கும் என்னை பூஜை பண்ணுவதற்குமாக. போகாவஹமிதம் லிங்கம் புக்தி முக்தியேக சாதனம் தர்சனஸ்பர்சனாத்வானாத்
ஜந்தூனாம் ஜன்மமோச்சனம். இந்த மாதிரி லிங்கத்தை, இந்த லிங்கத்தை அங்கேருந்து அப்புறம் எடுத்துகிட்டு போக முடியாது, இந்த லிங்கம் அங்கே ஸ்தாபனம் ஆயிடுத்து. இந்த மாதிரி லிங்கத்தை எடுத்துக்கொண்டு யார்கள்லாம் என் பூஜை பண்ணுகிறார்களோ, இந்த லிங்க பூஜையானது போக அவஹமிதம் லிங்கம், அனைத்து போகங்களையும் போகபோக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. புக்தி முக்தியேக சாதனம். லிங்க பூஜை பண்ணினால், சுவாமியை பரமேஸ்வரனை லிங்க ரூபமாக பூஜை பண்ணினால் இகலோகத்தில் சர்வ சுகத்தையும் கொடுத்து பரலோகத்திற்கான மோட்சத்தையும் கொடுக்கிறேன். தர்சன ஸ்பர்சன தியானாத் ஜந்தூனாம் ஜன்மமோச்சனம். லிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனாலையும், லிங்கத்தை ஸ்பர்சனம் பண்ணுறதுனாலையும், லிங்கத்தை தியானம் பண்ணுறதுனாலையும் ஜந்துக்களுக்கு அவர்களுடைய ஜென்மத்திலேருந்து முக்தி ஏற்படுறது. அனலாச்சல சங்காசம் எதிதம் லிங்கமுத்திதம் அருணாச்சலமித்யேவ ததிதம் கியாதிமேஷ்யதி. அக்னி ரூபமாக இங்கே லிங்கம் ஆச்சு இல்லையா, அதனால் இந்த இடம் அருணாச்சலம் அப்படின்னு. அக்னி எப்படி இருக்கும், தக 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 தகான சக்க சிவேர்னு இருக்கும் இல்லையா. அந்த அருணம் எப்படின்னா காலங்காலத்தால் சூரியன் உதிக்கக்கூடியதான அந்த காலத்துக்கு அருணோதய காலம்னு பேர். அப்போ எப்படி இருக்கும் வெளிச்சம், அந்த மாதிரி தானே அக்னியும் இருக்கும். அப்படித்தான் முதல்ல அங்கே பரமேஸ்வரன் வந்ததுனால அந்த இடத்திற்கு அருணாச்சலம், நம்மெல்லாம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை அப்படித்தான் உருவாச்சு. பிரம்மாவும் விஷ்ணுவும் செண்டை போட்டு கொண்ட இடம் திருவண்ணாமலை. அங்கே தான் பகவான் அக்னிஸ்தம்பமாக ஆவிர்பவிச்சார். அருணாச்சலமித்யேவ ததிதம் கியாதிமேஷ்யதி. அதனால் அந்த இடம் அருணாச்சலம் என்று கியாதியை புகழை அடையும். அத்திர தீர்த்தம் ச பகுதா பவிஷ்யதி மகத்தரம். அங்கு அநேகம் தீர்த்தங்கள் உருவாகும். அருணாச்சலத்தில் அண்ணாமலையில் போய் பார்த்தேன்னா, திருவண்ணாமலையில் போய் பார்த்தேன்னா தெரியும், அங்கே சுற்றி நிறைய கிணறுகள், குளங்கள், அநேகம் தீர்த்தங்கள் இருக்குது. முக்திரப்யத்ர ஜந்தூனாம் வாசேன மரணேன ச. அந்த இடத்துல போய் நீங்கள் வாசம் பண்ணிட்டு அந்த இடத்துல அருணாச்சல க்ஷேத்திரத்திலேருந்து உங்களுக்கு மரணம் அடைந்ததே ஆகில் அவர்களுக்கு முக்தி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா யார் அவ்வளோ தூரம் பக்குவப்பட்டிருக்காளோ அவளுக்கு தான் அருணாச்சல வாசம் கிடைக்கும். திருவண்ணாமலையில் போய் தங்கணும் அப்படின்னா அதற்கே பரம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அங்கே தங்கினாலும், அங்கே தங்கி கொண்டு உயிரை விட்டாலும், அந்த ஊரில் உயிரை விட்டாலும் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ரதோத்சவாதி கல்யாணம் ஜனவாசம் து சர்வதः அத்ர தத்தம் ஹுதம் ஜப்தம் சர்வம் கோட்டி குணம் பவேத். அங்கே எப்பொழுதும் திருவண்ணாமலை உற்சவாகாரமாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் உற்சவம் இருக்கும், ரதோத்சவம். ஏதோ சுவாமிக்கு ஏதாவது உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கும், கோலாகலமாக இருக்கும். எப்பொழுதும் மனிதர்கள் நிறைய பேர்கள் அங்கே வசித்து கொண்டு இருப்பார்கள். அங்கே போய் அத்திர தத்தம் ஹுதம் ஜப்தம், திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் போய் அங்கே போய் ஜபிக்கிற ஜபங்களும் பண்ணுற ஹோமங்களும் கொடுக்கக்கூடிய தானங்களும் சர்வம் கோட்டி குணம் பவேத், எல்லாம் கோட்டி குணமாக அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எப்படி இருக்குது நம்ம திருவண்ணாமலை க்ஷேத்திரம் இல்லையா. சுற்றி எவ்வளோ ஆசிரமங்கள், எவ்வளோ மகான்கள் வாழ்ந்ததான க்ஷேத்திரம், எவ்வளோ சித்தர்கள் இருக்கா. எங்கே பார்த்தாலும் அன்னதானம், போகிற வாழலாம் தானம் பண்ணுறா, பிரதட்சிணம் பண்ணுறா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறா, ஏதோ புண்ணிய காரியங்கள் நடந்துட்டு இருக்குதுனால் அங்கே பரமேஸ்வரன் வாக்கியம் பகவான் தானே சொல்கிறார், அங்கே பண்ணக்கூடிய அனைத்தும் கோட்டி குணமாக ஆகும். மத்க்ஷேத்ராதபி சர்வஸ்மாத் க்ஷேத்திரமே தன்மஹத்தரம். எனக்கு எவ்வளவு க்ஷேத்திரங்கள் இருக்கிறதோ அனைத்து க்ஷேத்திரங்களை காட்டிலும் உயர்ந்ததான க்ஷேத்திரம் திருவண்ணாமலை க்ஷேத்திரம் அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரன் சொல்கிறார். அத்திர சம்ஸ்மிருதி மாத்திரேன முக்திர் பவதி தேஹினாம். கொஞ்சம் கூட சந்தோஷமாயிட்டார் சுவாமி. முன்னாடி சொல்லும்பொழுது என்ன சொன்னார், இங்கே தங்கினால், இங்கே மரணம் அடைந்தால் மோட்சம்னு சொன்னார். ஓ ஸ்மரணாதருணாச்சலம். அத்திர சம்ஸ்மிருதி மாத்திரேனா, திருவண்ணாமலை என்று நினைத்து கொண்டாலே அவர்களுக்கு முக்திர் பவதி தேஹினாம், அந்த தேகிகளுக்கு, அந்த ஜந்துக்களுக்கு முக்தியை கொடுத்து விட்டேன் நான். தஸ்மான் மகத்தரமிதம் க்ஷேத்திரம் அத்தியந்த சோபனம். அதனால் உயர்ந்ததான இந்த க்ஷேத்திரம் அத்தியந்த சோபனம், பரம மங்களமான க்ஷேத்திரம். சர்வ கல்யாண சம்பூர்ணம் சர்வ முக்திகரம் சுபம். அநேக மங்களங்களால் நிரம்பப்பட்டதான க்ஷேத்திரம், எல்லாத்திலேருந்தும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதான க்ஷேத்திரம். அர்ச்சயித்வாத்ரமாமேன லிங்கே லிங்கினமீஸ்வரம். அர்ச்சயித்வாத்ரமாமேவ லிங்கே லிங்கினமீஸ்வரம். இங்கு நானே லிங்க ரூபமாகவும் லிங்கத்தில் அடைந்திருக்கும் ஈஸ்வரனாக வழிபடப்படுகிறேன்.
சாலோக்கியம் செய்வ சாமீப்யம் சாரூப்யம் சார்ஷ்டிமேவச்ச. இங்கு வந்தால் என்னை பூஜை பண்ணினால், அருணாச்சலத்தில் போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணினால் கிரமமாக சாலோக்கியம் முதல்ல கைலாச வாசம், அதுக்கப்புறம் சாமீப்யம் கைலாசத்திலேயே பரமேஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடியதான தன்மை, சாரூப்யம் சாட்சாத் பரமேஸ்வரனை மாதிரி இருக்கக்கூடிய ரூபம், சார்ஷ்டிமே வச்சா அவர்களுடைய ஐக்கியமாகிறது அப்படிங்கக்கூடியதான அனைத்து தன்மைகளும் அங்கே அண்ணாமலை அந்த மலை தரிசனம் பண்ணுறதுனாலேயே கிடைக்கிறது. சாயுஜ்யமிதி பஞ்சைத்தே, அதுக்கப்புறம் சாயுஜ்யம் சார்ஷ்டி அவர்கிட்ட போய் அவர் தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, சாயுஜ்யம் அவருடைய ஐக்கியமாகிறது. கிரியாதீனாம் ஃபலம் மதம் சர்வேபி யூயம் சகலம் பிராப்ஸ்யதாசு மனோரதம். இப்பேற்பட்டதான சாலோக்கியம் சாமீப்யம் சாரூப்யம் சாயுஜ்யம் அப்படிங்கக்கூடிய எல்லாம் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தினால கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி, இத்யனுக்ருஹ்ய பகவான் வினீதௌ விதி மாதவௌ யத்பூர்வம் பிரஹதம் யுத்தே தயோ சைன்யம் பரஸ்பரம். இப்படி சுவாமி பகவான் அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அனுகிரகம் பண்ணி ததுத்தாபயதத்யர்த்தம் சுசக்தியாமிருததாரயா அயோர்மௌಢ்யம் ச வைரஞ்ச வியபனேதுமுவாச்சதௌ. சுவாமி தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால் அவர்களை பார்த்து அவர்களுக்குள்ளே இருந்ததான அந்த வைரத்தையும் வைரபாவத்தையும் எல்லாத்தையும் போக்கி அவர்களையும் சௌமியமாக ஆக்கி சகலம் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி, சகலம் நிஷ்கலம் சேதி ஸ்வரூபத்வயமஸ்திமே அவர்கள்ட்ட சொன்னாராம் சுவாமி, எனக்கு சகலம் நிஷ்கலம் அப்படிங்கக்கூடியதான 2 ஸ்வரூபங்கள் இருக்குப்பா. மான்யஸ்ய கஸ்யசித் தஸ்மாத் அந்யஸ் சர்வோப்யனீஸ்வரஹ. அந்த சகலம் நிஷ்கலம் அப்படிங்கக்கூடிய ஸ்வரூபம் எனக்கு மட்டும் இருப்பதனால்தான் நான் ஈஸ்வரனாக இருக்கேன். பிரம்ம விஷ்ணுக்களே, புரஸ்தாத் ஸ்தம்பரூபேண பశ్చాத் ரூபேண சார்பகௌ பிரம்மத்வம் நிஷ்கலம் புரோக்தம் ஈசத்வம் சகலம் ததா. நான் இங்கே வரும்பொழுது எப்படி வந்தேன்? வெறும் ரூபமில்லாத ஸ்தம்ப ரூபமாக வந்தேன், அது நிஷ்கல ரூபம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூபம் எடுத்துட்டு பரமேஸ்வர பார்வதியாக காட்சி கொடுத்தோம், அது சகல ரூபம். அதனால் எனக்கு ரூபம் இல்லாத பொழுது லிங்க ரூபமாக இருக்கும் பொழுது பிரம்மத்துவமும், நான் ரூபத்தோடு இருக்கும் பொழுது ஈசத்துவமும் ஏற்படுகிறது. துவயம் மைவ சம்சித்தம் நமதன்யஸ்ய கஸ்யசித். இந்த 2ம் எனக்கு மட்டுமே உள்ளது, என்னை தவிர வேறு யாருக்கும் இந்த லிங்க ரூபம் அரூபமான வழிபாடு கிடையாது. அரூபத்தை தியானமே உண்டு. அரூப வழிபாடு அப்படிங்கிறது சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு மட்டுமே லிங்க ரூபமான வழிபாடு. தஸ்மாதீசத்வமன்யேஷாம் இவையோரபி ந க்வசித். அதனாலேயே நான் ஈஸ்வரனாக விளங்குகிறேன், உங்களுக்கு கூட கிடையாதே. ததஜ்ஞானேன வாம் விருத்தம் ஈஷமானம் மகாத்புதம் தன்னிராகர்த்துமத்ரைவம் உத்திதோஹம் ரணக்ஷிதோ. இந்த ஞானத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே யார் பெரியவா அப்படின்னு தானே பார்த்துட்டேன். உங்கள் 2 பேர்களை காட்டிலும் நானே உயர்ந்தவன், உங்கள் 2 பேருக்குள்ளும் விளங்குபவனும் நானே அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் நான் தான் ஈஸ்வரன்னு காண்பிக்கிறதுக்காகவே இங்கே உங்களுடைய அஞ்ஞானத்தை போக்குறதுக்காகவே இந்த ஆவிர்பாவம். தியஜதம் மானம் ஆத்மீயம் மயீஷே குருதம் மதிம். நீங்கள் தான் பெரியவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியதான அந்த அஞ்ஞானத்தை விட்டு, நான் 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 அப்படிங்கக்கூடியதான அந்த அகத்தை விட்டு பரவான என்னிடம் மனதை வையுங்கள். மத் பிரசாதேன லோகேஷு சர்வேப்யர்த்த பிரகாசத்தே. என்னுடைய பிரகாசத்தினால தான் என்னுடைய பிரசாதத்தினால தான் எல்லா லோகத்திலையும் எல்லா விதமான போக சௌபாகியங்களும் ஏற்படுகின்றன. குரு திருவியஞ்சகம் தத்ர பிரமாணம் வா புனః புனः பிரம்ம தத்துவமிதம் கூடம் பவத் பிரீத்யா பணாம்யஹம். இப்போது நான் உங்களுக்கு குருவாக இருந்தேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்கோ. என்னால் சொன்னதை பிரமாணமாக எடுத்துக்கொண்டு இதை திருப்பி திருப்பி மனசுக்குள்ள நன்கு தியானம் பண்ணி கொண்டு பிரம்ம தத்துவமிதம் கூடம் பவத் பிரீத்யா பணாம்யஹம். உங்களுக்காக இந்த பிரம்ம தத்துவத்தை நான் இப்பொழுது உபதேசம் பண்ணினேன். அகமேவ பரம் பிரம்ம
மத்ஸ்வரூபம் கலாகலம். நானே பரபிரம்மஸ்வரூபம். கலையாக இருக்கிறதும் கலை இல்லாமல் இருக்கிறதும், அதாவது அசையும் வஸ்துவும் அசையாத வஸ்துவும் என்னுடைய ரூபங்களே. ஈஸ்வரச்சாஹம் கிருத்தியம் மேனுகிரகாதிகம். பிரம்மத்துவமாக இருந்தாலும் அசையா வஸ்துவாக நான் இருந்த பொழுதிலும் வெறும் போத வஸ்துவாக இருந்த பொழுதிலும் எல்லாத்தையும் அசைவிப்பவனும் நானே. பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச பிரம்மாஹம் பிரம்மகேசவோ சமத்வாத் வியாபகத்வாச்ச ததைவாத்மாஹமர்பகௌ. எல்லாத்திலையும் வியாபிச்சு எல்லா ரூபமாகவும் இருந்து கொண்டு எல்லாத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால் நானே பிரம்மாவாக ஆகிறேன், பிரம்மமாக ஆகிறேன். சமஸ்துவாத் வியாபகத்வாச்ச பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச பெரிஷாக இருப்பதனாலேயும் விரிவடைவதனாலேயும் பிரம்மாவாக நான் இருக்கிறேன். சமஸ்தாத் வியாபகத்வாச்ச ததைவாத்மார்ஹமர்பகௌ. எல்லாத்திலையும் அனைத்திலும் வியாபித்திருக்கிறதுனால ஆத்மாவாகவும் நான் இருக்கிறேன். அனாத்மனஃ பரே சர்வே ஜீவா ஏவ ந சம்சயः அனுக்ரஹாத்யம் சர்காந்தம் ஜகத்கிருத்யம் ச பஞ்சகம். அனாத்மனஃ பரே சர்வே ஜீவா ஏவ ந சம்சயः. ஆத்மா இல்லாமல் ஏதாவது ஜீவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோ? சின்ன கிருமிக்கு கூட அதற்கான ஆத்மா இருக்கே, துடிக்கிறது. அதனால் எல்லாருக்குள்ளும் வர்த்திக்கும் ஆத்மஸ்வரூபம் நானே. அனுகிரகாத்யம் சர்காந்தம் இல்லையா, சர்க ஸ்திதி லய திரோதான அனுகிரகம் அப்படிங்கக்கூடியதான பஞ்சகிருத்திய பராயணனும் நானே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், ஒன்றத்தை உண்டு பண்ணுறது, அதை காப்பாற்றுறது, அதை அழிக்கிறது, அதை இதெல்லாம் எங்கேருந்து நடக்கிறது அப்படிங்கக்கூடியதான ஞானத்தை மறைக்கிறது, அப்புறம் திரையை விலக்கி அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய பஞ்சகிருத்தத்தையும் பண்ணுபவன் நானே. ஈஷத்வாதேவமே நித்யம் நமதன்யஸ்ய கஸ்யசித். அப்போ ஈஸ்வரனாக இருப்பவனும் நானே. பிரம்மம் அப்படின்னால் அசையா வஸ்து, அதை உணர மட்டுமே முடியும். ஈஸ்வரன்னா அதுலேருந்து வெளிவந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான ரூபம். அந்த ஈஸ்வரனாக இருப்பவனும் நானே. நானே நித்தியமான வஸ்து. என்னிலேருந்து இன்னொருத்தன் எங்கேயுமே கிடையாது. நீங்களும் நானே அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆதோ பிரம்மத்துவ புத்தியர்த்தம் நிஷ்கலம் லிங்கமுத்திதம். அதனால தான் இதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக முதல்ல வரும்போதே நான் பரமேஸ்வரனாக நான் தாண்டான் அனுகிரகம் பண்ண முடியாதா சுவாமியினால்? ஏன் நான் லிங்க ரூபமாக வந்தேன், அக்னிஸ்தம்பமாக வந்தேன்னால் நான் எனக்கு ரூபம் இல்லாமல் வெறும் போதஸ்வரூபமாக இருப்பவனும் நானே அப்படிங்கிறதை தெரிவிப்பதற்காகவே ஆதோ பிரம்மத்துவ புத்தியர்த்தம் நிஷ்கலம் லிங்கமுத்திதம். அதனால தான் முதல்ல லிங்கமானது ஆவிர்பவிச்சது. தஸ்மாதஜ்ஞாதமீஷத்வம் வியக்தம் த்யோதயிதும் ஹிவாம். அதுக்கப்புறம் ஈஷத்துவமும் நான் தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக அதுலேருந்து வெளியில் ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். சகலோ அகமதோ ஜாத்தா சாக்ஷாதீஷஸ்து தத்க்ஷணாத். அதனால் கலை இல்லாமல் இருந்தெல்லாம் சகலையாக அந்த க்ஷணத்திலேயே ஆவிர்பவித்து உங்களுக்கு காட்சி கொடுத்தேன். சகலத்வமதோ ஞேயம் ஈஷத்வம் ஈசத்வரம். என்னுடைய ரூப வழிபாட்டினால் அதில் எனக்கு சகலத்துவம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கோ. எதிதம் நிஷ்கலம் ஸ்தம்பம் மம பிரம்மத்வ போதகம். அப்போது என்னுடைய ரூபம் இல்லாமல் நிஷ்கலஸ்வரூபம் லிங்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்கோ. லிங்கலக்ஷணயுக்தத்வாத் மம லிங்கம் பவேதிதம் ததிதம் நித்யமபியர்ச்சியம் யுவாபியாமத்ர புத்திரகோ. என்னுடைய சின்னம் இங்கே காண்பிக்கப்பட்டதுனால இது பரமேஸ்வரன் அப்படின்னு அக்னிரூபமாக வந்ததுனால இதற்கு லிங்கம் அப்படிங்கிற பேர் உண்டாச்சு. ததிதம் நித்தியம் அபியர்ச்சம். நித்தியம் இதை நீங்கள் இருவரும் பூஜை செய்ய வேண்டும். யுவாபியாமத்ர புத்திரகோ மதாத்மகமிதம் நித்யம் மம சந்நித்ய காரணம். இந்த லிங்கமானது எப்பொழுதும் இங்கே எங்கெல்லாம் லிங்கம் சும்மா இருக்கோ அதுக்குள்ளேயெல்லாம் நான் இருப்பேன்னு தெரிஞ்சுங்கோ. அது பூஜை கூட பண்ண வேண்டாம். ஒரு இடத்துல லிங்கமாக ஒன்று வரைஞ்சால் அங்கே பரமேஸ்வரன் உட்காந்து விடுறார் அப்படின்னு தெரிஞ்சுங்கோ. மம சாநித்திய காரணம், அங்கெல்லாம் என்னுடைய சன்னிதானம் இருக்கும். மத்பூஜ்ய மகத்பூஜ்யமிதம் நித்யம் அபேதால் லிங்கலிங்கினோ. அதனால் எப்பொழுதும் பூஜிக்கப்பட வேண்டிய வஸ்து அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுங்கோ. அந்த லிங்கத்துக்கும் லிங்கத்துக்குள் இருக்கக்கூடிய
எனக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது, லிங்கமே நான், நானே லிங்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யத்ர பிரதிஷ்டிதம் ஏன மதீயம் லிங்கம் ஈதிருஷம் தத்ர பிரதிஷ்டிதஸ்ஸோஹம் பிரதிஷ்டோபி அப்பிரதிஷ்டோபி வத்சகோ. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தர் சும்மா ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினா போகிறோம், அங்கே நான் வந்துவிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எத்திர பிரதிஷ்டிதம் ஏனா, யாராலையாவது எங்கேயாவது ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தால் தத்திர பிரதிஷ்டித சோகம், அங்கே நான் ஸ்திரமாக உட்காந்துக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அப்பிரதிஷ்டோபி வத்சகோ, சும்மா வச்சா போகிறோம், வைக்கிறதே பிரதிஷ்டை. நீங்கள் அதை பெருசாக அஷ்டபந்தனம் போட்டு பிரதிஷ்டை பண்ணலைன்னாலும் ஒரு லிங்கத்தை வச்சாலே அங்கே நான் விடுறேன், உட்காந்து விடுறேன். யத்சாம்யகே மத்சாம்யம் ஏகலிங்கஸ்ய ஸ்தாபனே ஃபலமீரிதம் த்விதீயே ஸ்தாபிதே லிங்கே மதைக்யம் ஃபலமேவஹி லிங்கம் பிராதான்யத ஸ்தாப்யம் ததா பேரந்து கௌணகம் லிங்காபாவேன தத் க்ஷேத்ரம் சவேரமபி சர்வதः. ஒரு கோவிலில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டையாச்சு அப்படின்னால் மத்சாம்யம் ஏகலிங்கஸ்ய ஸ்தாபனே ஃபலமீரிதம். ஒருத்தன் ஒரு லிங்கத்தை ஒரு ஸ்தாபனம் பண்ணினான் ஒரு கோவிலில் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு லிங்க ஸ்தாபனம் எங்கேயாவது பண்ணித்து அப்படின்னால் அவனுக்கு என்னுடையதான சாமியம் என்கிட்ட பணிவிடை செய்யக்கூடியதான பாக்கியம் கிடைக்கும். அவனே த்விதீயே ஸ்தாபித்தே லிங்கே, இன்னொரு லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணிவிட்டானே ஆகில் மதைக்கியம் ஃபலமேவஹி, அவன் என்னுள்ள ஐக்கியமாயிடுவான். லிங்கம் பிராதான்யத ஸ்தாபியம், எங்கே பண்ணினாலும் எங்கே சிவன் கோவில் கட்டினாலும் பிரதானமாக லிங்கம் இருக்க வேண்டும். அதனால தான் மூலவரெல்லாம் லிங்கமாக தான் இருப்பார். சிலர் ஏகலிங்க சிவாகாரம்னே ஒரே ஒரு லிங்கம் மாத்திரமே இருக்கும், அப்படி கூட இருக்கலாம். ததாபே ரந்துக உணக்கம், அதுக்கப்புறம் ஸ்வரூபம் உற்சவமூர்த்தி நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்காமலும் இருக்கலாம், அது கவுனம். ஆனால் லிங்க அபாவேன தத் க்ஷேத்திரம், வெறும் ரூபத்தை மாத்திரம் வச்சால் அது க்ஷேத்திரமாகவே ஆகாது. லிங்கம் வச்சு அதுக்கப்புறம் கவுனமாக வேணுனால் சுவாமியை உற்சவமூர்த்தியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தத் க்ஷேத்திரம் லிங்க அபாவேன தத் க்ஷேத்திரம் சவேரமபி சர்வதா, லிங்கம் இல்லாமல் ஸ்வரூபத்தை மாத்திரம் வச்சால் க்ஷேத்திரம் ஆகாது அப்படின்னு சுவாமி சொல்லி ஸ்ரீ மகாசிவ மகாபுராணே பிரதமாயாம் விஸ்வேஸ்வர சம்ஹிதாயாம் சிவஸ்ய மகேஸ்வராபிதானவர்ணனம் நாம நவமோऽध्यायः. சாட்சாத் மங்களஸ்வரூபமான பரமேஸ்வரன் மகேஸ்வரனாக ஆவிர்பவிச்சதான இந்த 9வது அத்தியாயம் இங்கே பூர்த்தியாகிறது. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.